ஹே காய்ஸ், நீங்க உங்க வீட்லயும் ஆஃபீஸ்லயும் டெய்லி யூஸ் பண்ற இந்த டேப் எப்படி ஒட்டுதுன்னு தெரியுமா? ஏன் க்ளூ கூட தான் ஒட்டுது? இந்த டேப்பும் க்ளூ மாதிரி ஒட்டுன்னு நினைச்சீங்களா? கிடையாது. இந்த டேப் ஒட்டுற விதம் வேற, க்ளூ ஒட்டுற விதம் வேற. க்ளூ வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா ஒட்டுது, இந்த டேப் வந்துட்டு வேற விதமா ஒட்டுது. அது எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நாம டேப் எப்படி ஒட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த டேப்பை வந்துட்டு நான் இந்த கல்லில் வந்துட்டு ஒட்டுறேன். இப்போ இந்த கல்லில் ஒட்டிட்டேன். இது ரொம்ப லைட்டாக தான் ஒட்டியிருக்கும். எடுத்துனே டக்குன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுவே இந்த டேப் எடுத்து நான் வந்துட்டு இந்த இரும்புல ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இப்படி ஒட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 2 கான்செப்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்டை பற்றி பார்த்துட்டு ஏன் இது ஸ்மூத் சர்ஃபேஸில் ஒட்டுது நம்ம பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 கான்செப்ட் என்னன்னா கொஹிஷன் அண்ட் அதீஷன். கொஹிஷன் என்ன அப்படின்னா சேம் மெட்டீரியல், அதாவது சேம் பொருட்களுக்கு நடுவில் இருக்க மாலிகுலர் அட்ராக்ஷனை கொஹிஷன் சொல்லுவோம். அதுவே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், அதாவது டிஃப்ரெண்ட் பொருட்களுக்கு நடுவில் இருக்கிறதுல மாலிகுலர் அட்ராக்ஷனை வந்துட்டு அதீஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணியும் ஒன்று சேருதுல, அதை வந்துட்டு கொஹிஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாலிகுலர் அட்ராக்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வாண்டர் வால் ஃபோர்ஸ். அதுவே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னா இப்போ தண்ணியும் டியூபும், அதாவது கிளாஸ் டியூப் எடுத்துக்கலாம், இதுவும் ஒன்று சேரும்ல. இப்போ கிளாஸ் டியூப்ல வந்துட்டு தண்ணி மேலே இருல, ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா அதீஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டேப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒட்டக்கூடிய லேயரில் வந்துட்டு அதர்சன் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே இந்த பேக் சைடில் வந்துட்டு அதர்சன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேப் வந்துட்டு நான் பேப்பரில் இப்படி ஒட்டுறேன், லைட்டாக ஒட்டுறேன். ஸோ லைட்டாக ஒட்டும் போது வந்துட்டு நான் நல்லா எடுத்தேன் அப்படின்னா பேப்பர் வந்துட்டு கிளியாது. ஏன் அப்படின்னா அப்போ வந்துட்டு அதர்சன் வந்துட்டு கம்மியாக இருக்கும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ மாலிகுல்ஸும் அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிருக்காது. இப்போ இந்த டேப்பை வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் கொடுத்து வந்துட்டு நான் ஒட்டுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் எடுக்கும்போது இந்த பேப்பரும் கிழிஞ்சிரும். பார்த்தீங்களா? ஸோ இது எதனால அப்படின்னா இப்போ அதீஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பேப்பரோட மாலிகுல்ஸ் வந்துட்டு இந்த டேப்போட லேயரில் ஒட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்துட்டு ஒட்டுது. ஸ்மூத்தான சர்ஃபேஸில் மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே அன்இவனான ரஃப் சர்ஃபேஸில் மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்க இடத்துல வந்துட்டு அதீஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்துட்டு அதீஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் இங்கே நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ இதுக்கு ப்ரெஷருமே ஒரு ரீசன். ப்ரெஷர் கொடுக்கும்போது அதீஷன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா மாலிகுலர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறதுனால அதீஷனும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நாம இரும்புல ஒட்டும் போது வந்துட்டு நல்லாவே ஒட்டிக்குச்சு. அதுவே நம்ம கல்லில் ஒட்டும் போது வந்துட்டு நல்லா ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.